வணக்கம் நண்பர்களே, என் பெயர் பாலாஜி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேங்க் அண்ட் டெக் தமிழ் யூடியூப் சேனல். வங்கி சேவைகள், ஃபின்டெக் அப்ளிகேஷன்கள், பணம் சம்பாதிக்கும் வழிகள் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த பயனுள்ள தகவல்களை தமிழில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க் அண்ட் டெக் தமிழ் சேனலுக்கு உங்களை மறுபடியும் அன்போடு வரவேற்கிறோம். இந்தியாவின் கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு டிஜிட்டல் வங்கி சேவைகளை எப்படி கொண்டு சென்று அதன் மூலம் வருமானம் ஈட்டுவது எப்படி என்பதை பற்றி பிரத்யேகமான சேனல் இது. ஸோ உங்களுக்கு ஆதார் பேமெண்ட், ஏபிஎஸ் அதை கையிலே வச்சு பண்ண இல்லையா? ஸோ அந்த விஷயம், மைக்ரோ ஏடிஎம், பில் பேமெண்ட், ரீசார்ஜ் போன்ற ஃபின்டெக் சேவைகளை எப்படி பயன்படுத்துவது, அதில் வரும் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது மற்றும் ரீட்டெயிலர் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டராக அதிக கமிஷன் எப்படி பெறுவது போன்ற அனைத்து தகவல்களையும் தமிழில் எங்களுடைய சேனலில் வழங்குகிறோம். தயவுசெய்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு கடைக்காரவோ தொழில் முனைவராகவோ அல்லது சொந்த தொழில் தொடங்க நினைப்பவராக இருந்தாலும் இந்த சேனல் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபின்டெக் பற்றின அப்டேட்கள், ஆப்புகளை பற்றி எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வருங்காலத்தில் நிறைய அப்டேட்டும் கொடுக்க இருக்கிறோம். ஸோ எல்லா கம்பெனியோட ஐடியில் ரீட்டைல் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஏபிஎஸ், எம்ஏடிஎம், கிரெடிட் கார்டு வித்ட்ராவல் பணம் எடுக்கிறது, ஏடிஎம் மிஷின் மூலமாக பணம் எடுக்கிறது, சிஎம்எஸ் மைக்ரோ ஃபினான்சஸ்க்கு பில் பேமெண்ட் பண்ணுறது, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது. ஸோ ஒரு கடைக்கு மொபைல் ரீசார்ஜ் பெட்டிக்கிறதா வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக கையிலே வச்சு பணம் எடுத்து கொடுக்குற தொழில் தொடங்கலாம். அதை இல்லாத அடிஷனலாக மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுலாம் நல்ல லாபம் இருக்குது. ஸோ அதை தொடங்கலாம். ஸோ நம்மளுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் இருக்குது. உங்களுக்கு கையிலே வச்சு பண்ணுறதுக்கு ஐடி இல்லை ரீட்டைல் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் தேவை அப்படின்னாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட எந்த ஐடியா இருந்தாலும் நம்மகிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளை அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராய்நெட் அப்ளிகேஷனில் ஏபிஎஸ், அதாவது கையிலே வச்சு ஆதார் மூலமாக பணம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேவையை எப்படி எளிமையாக பயன்படுத்துறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சேவை உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமான டிப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் ராய்நெட் அப்ளிகேஷனை முதல் தடவையாக வாங்கி, ஸோ அதை எப்படி நம்ம பாஸ்வேர்டு எப்படி ஃபர்கட் பண்ணி நம்ம லாகின் பண்ணுறது, இகேஒய்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கைரேகை வச்சு பணம் எடுக்கிறது ஏபிஎஸ்ல. சரிங்களா? ராய்நெட் அப்ளிகேஷனில் ஏபிஎஸ் மூலமாக நம்ம எப்படி கைரேகை வச்சு பணம் எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஐடியா லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸுங்கிறது இது போல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஏபிஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 சர்வர் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்று எஸ் பேங்கோட சர்வர், ஐசிஐசி பேங்கோட சர்வர், ஏர்டெல் பேமெண்ட் பேங்கோட சர்வர், என்எஸ்டிஎல் பேங்க் சர்வர். ஸோ இந்த 4 சர்வர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஎஸ் வித்ட்ராவலுக்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஆதார் இருக்கு இல்லையா? ஆதார் பே, அதாவது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே நம்ம கையிலே வச்சு பணம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் இருந்தாக்கா நம்ம பயன்படுத்தி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எனபிள் ஆகணும். இந்த ஆதார் பேங்கிறதுனா 90 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்ம ஐடி வாங்கி 90 டேஸ்க்குள்ளே 1 லேக் மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த ஆதார்